ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நிஷா குக்கிங் சேனலில் லவாரியா ஸ்ரீலங்கன் டிஷ்ஷு. பட் அது வந்து ஸ்வீட் டிஷ்ஷு. பட் நான் அதே மெத்தடில் ஸ்பைஸியாக செஞ்சுருக்கேன். ஸோ இதில் வந்து பீஸாவுக்கு ஸ்டப்பிங் பண்ணுற மாதிரி ஸ்டப்பிங் பண்ணி நல்லா அருமையான கேழ்வரகு மாவில் லவாரியா சூப்பராக வந்திருக்கு. நல்லா டேஸ்டியான இந்த லவாரியா வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம வந்து ஸ்வீட்டாக செய்கிற ஒரு டிஷ்ஷை வந்து ஸ்பைஸியாக செஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ஸ்பைஸியான இந்த லவாரியா கேழ்வரகு மாவில் செஞ்சது. உள்ள ஸ்டப்பிங் வந்து பீஸாவுக்கு வைக்கிற ஸ்டப்பிங் வச்சுருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது எப்படி செஞ்சுன்னு சொல்லிட்டு. எங்கள் வீடியோ கம்ப்ளீட்டாக பார்த்து அதே போல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். லவாரா என்ற ஸ்ரீலங்கன் ஸ்வீட் டிஷ்ஷை இன்றைக்கி நம்ம ஸ்பைஸியாக அதுவும் கேழ்வரகு மாவு வச்சு செய்ய போகிறோம். இதுக்கு நான் தேவையான அளவு கேழ்வரகு மாவு எடுத்துக்கிட்டேன். அதோட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம இதை கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியில் பிசைஞ்சு எடுக்க போகிறோம். இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சம் சூடாக இருக்கணும். ரொம்ப ஓவர் சூடாகவும் இல்லாமல் கொஞ்சம் சூடாக இல்லாமல் நல்லா ஒரு மீடியம் சூட்டில் இருக்கணும். தண்ணியை நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஃபஸ்ட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். கேழ்வரகு மாவுன்றதால தண்ணி அதிகமாக தேவைப்படாது. ஏன் நம்ம இதை வந்து சுடு தண்ணியில் வந்து பிசைகிறோன்னா ஓரளவுக்கு மாவு கொஞ்சம் வெந்துடும் சுடு தண்ணியில். இப்போ இது ஒரு பக்கமாக இருக்கட்டும். இப்போது நமக்கு உள்ள ஸ்டப்பிங் வைக்கிறதுக்கான வெஜிடபிள்ஸு எல்லாம் எடுத்தாச்சு. ஸோ இதில் வந்து சிக்கன் போட்டு செய்ய போகிறேன். சிக்கன் அவாய்ட் பண்ணுறவங்க, நான்வெஜ் சாப்பிட்றவங்க பன்னீர் கூட வச்சு செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா அப்படியே இருக்கிற வெஜிடபிள்ஸ் மட்டும் வச்சு கூட செய்யலாம். கொஞ்சோண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஆனியனு, க்ரீன் சில்லி, கேப்சிகம், குடமிளகா, கேரட்டு, சீஸ் துருவி வச்சுருக்கேன். ஸோ மொசரல்லா சீஸு, நீங்கள் வேறு எந்த சீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். கொஞ்சோண்டு டொமேட்டோ, தக்காளி, இதுதான் நம்ம வந்து உள்ள ஸ்டப்பிங்க்கு வைக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம லவாரியா ஸ்டப்பிங் பீஸா டைப்பில் செய்யலாம். ஒரு பிளேட் எடுத்துக்குவோம். அதுக்கு மேலே கொஞ்சோண்டு பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருவோம். ஸோ இதில் இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ண பட்டர் சீட்டு தான் எடுத்துக்குங்க. அப்படி இல்லைன்னா பனானா லீஃப் கூட எடுத்துக்கலாம். ஸோ பட்டர் சீட்டு இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம வந்து இது ஸ்டிம் பண்ணல, இது வந்து பேக் பண்ண போகிறோம். ஸோ பேக் பண்ணுறதால நமக்கு வந்து பட்டர் சீட்டு இருந்தால் தான் நல்லது. பட்டர் சீட்டு மேலேயும் நம்ம இந்த பட்டரை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். சப்பாத்தி விட்டுற இந்த இதை எடுத்துகிட்டு இப்போ அதுக்கு மேலே ஒரு கவர் போட்டுக்குங்க. இந்த கவர் மேலே கொஞ்சோண்டு லைட்டாக எண்ணெய் இல்லாட்டி பட்டர், இது ரெண்டில் ஏதாவது ஒன்று ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. ஃபுல்லாக கவர் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். இப்போ நம்ம இந்த மாவை இந்த மாதிரி இந்த கவரில் வச்சு இதை ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதை உருட்டிக்கலாம். சப்பாத்தி ஆட்டம் கொஞ்சம் நல்லா நைஸாக. இப்படி உருட்டும் போது நமக்கு என்னன்னா மாவு வந்து நம்ம திருப்பி திருப்பி நகர்த்தி உருட்ட தேவையில்லை. இந்த கவரையை வச்சு இப்படியே நகர்த்திக்கலாம். அதே சமயத்தில் நமக்கு வந்து அந்த கட்டையில் ஒட்டாது. இந்த சப்பாத்தி கட்டையில் இது ஒட்டாது. இது நல்லா தின்னாவும் வரும்.
இந்த பாருங்கள் எவ்வளோ தின்னாக வந்துச்சு பாருங்கள். எடுக்கவும் நமக்கு ஈஸியாக வரும். இந்த மாதிரி நல்லா ஈஸியாக எடுத்துடலாம். இப்போ என்ன பண்ணுவோம், இதை நம்ம இந்த பேஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, பீஸாவுக்கு இந்த பிளேட் ரெடி பண்ணி வச்சுருக்கல, அதை வந்து இது அதில் இதை போட்டணும் இந்த மாதிரி. இப்போ இதில் நம்ம கொஞ்சோண்டு கெச்சப் போட்டுக்கலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. இதுக்கு மேலே சீஸ், கொஞ்சோண்டு கேரட், கொஞ்சோண்டு ஆனியன் வெங்காயம், டொமேட்டோ, கேப்சிகம், கிரீன் சில்லி, சிக்கன், சில்லி ஃப்ளாக்ஸு, ஒரிகனோ. ஸோ இதெல்லாம் ஒரிகனோ சில்லி ஃப்ளாக்ஸ் எல்லாம் போட்டால் தான் நமக்கு வந்து அந்த பீஸாவுடைய ஸ்ட்ரக்சரே வரும். மேலே இன்னும் கொஞ்சம் சீஸ் கொஞ்சம் நல்லா தாராளமாக போட்டுக்குங்க. குழந்தைங்களுக்கு கொஞ்சம் சீஸியாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். இப்போ இதை நம்ம அப்படியே ஃபோல்டு பண்ண போகிறோம். இதே போல் இன்னொன்று செஞ்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு குக்கரை ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த லவாரா பீஸாவை இதுக்குள்ளே இறக்கிட்டு கேஸ்கட்டும் விசிலும் இல்லாமல் குக்கரை க்ளோஸ் பண்ணி விட்டுலாம். கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் இது வந்து மீடியம் ஃப்ளேமில் குக் ஆகிடுச்சுன்னா பேக் ஆகிடும். ஸோ இதை வந்து நீங்கள் அவனில் வைக்கிறதா இருந்தால் 15 to 20 மினிட்ஸ் வைக்கலாம் 180 டிகிரி செல்சியஸ் ஃபாரன்ஹீட்டில். ஸோ இது ரெடியான பிறகு நம்ம பார்ப்போம். சூப்பராக லவாரியா ஸ்ரீலங்கா டிஷ்ஷு. இது ஸ்வீட் டிஷ்ஷு ஸ்ரீலங்காவில் செய்வாங்க. பட் நான் இதில் ஸ்பைஸியாக செஞ்சுருக்கேன். சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லவாரியா கேழ்வரகு மாவில் அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்க வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நிஷா. எங்கள் சேனல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்து உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. பாய்.